மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வம் அன்றி யாரும் இல்லை. இன்னைக்கு உங்க குழந்தையோட பிறந்த நாளுக்கு எங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு போட்டிருக்கீங்க. இந்த காலத்துல பிறந்த நாள் விசேஷம்னா எல்லாரும் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைக்கிறதையும் தாண்டி இந்த மாதிரி அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவாதான் இருக்காங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிற கொஞ்சம் பேர் இப்படி ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றதுனாலதான் பாவம் என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பிள்ளைங்க முகத்துல சிரிப்பா பார்க்க முடியுது. என்னதான் நாங்க இந்த பிள்ளைங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு நல்லா பாத்துக்கிட்டாலும் உங்களை மாதிரி யாராவது இப்படி வெளியில இருந்து வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது அதுங்களுக்கு இருக்கிற சந்தோஷமே தனி. இன்னைக்கு எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு அந்த கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப ஆசீர்வாதமா வச்சுப்பாரு. பிள்ளைக்கு முதல்ல ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கலான்னு சொன்னப்போ கூட குழந்தைங்களாம் பசியா இருப்பாங்க, முதல்ல அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டீங்க. குழந்தைங்களாம் வயிறார சாப்பிட்டாங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நம்ம பிள்ளைக்கு ப்ரேயர் பண்ணிடலாமா? சரிங்க சிஸ்டர். அன்பான பரலோக பிதாவே, இன்று இந்த செல்ல குழந்தையின் முதல் பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடும் இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஒரு வருடம் முழுவதும் நீர் இந்த குழந்தையை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் காத்ததற்கு நன்றி ஆண்டவரே. இனிமேலும் இந்த குழந்தையின் வாழ்க்கையை உமது கிருபையாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பும். இந்த குழந்தை ஞானத்திலும் ஆரோக்கியத்திலும் நல்ல குணத்திலும் வளர உதவி செய்யும். எப்போதும் உமது அன்பிலும் பாதுகாப்பிலும் நடக்க செய்யும். இந்த குழந்தையின் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் நல்ல ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் அளித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைய இந்த பிறந்தநாள் விழாவில் இங்குள்ள ஆதரவற்ற குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பை காணச் செய்த இந்த குடும்பத்தினருக்கும் இந்த குழந்தைக்கும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம், சமாதானம் அளித்து அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதியும் கர்த்தரே. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே உண்டாவதாக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். குழந்தைக்கு ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். ஐயோ, இதுக்கு எதுக்குமா நன்றி? எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. குழந்தைக்கு ப்ரேயர் பண்றது எங்களோட கடமைமா. இன்னைக்கு உங்க குழந்தையோட பிறந்தனால இங்கே இந்த ஆதரவற்ற குழந்தைங்களோட கொண்டாடணும்னு நீங்க நினைச்சதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஐயோ சிஸ்டர், நன்றி எல்லாம் சொல்லாதீங்க சிஸ்டர். இன்னைக்கு நாங்க ஒரு நேரம் சாப்பாடு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா இங்க ஆதரவு இல்லாம இருக்கிற இத்தனை குழந்தைங்களுக்கும் நீங்க தினமும் சாப்பாடு போட்டு இத்தனை குழந்தைங்களையும் நல்லா பாத்துக்கிறீங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இல்லப்பா, அந்த குழந்தைங்கள நாங்க நல்லா பாத்துக்கல. அந்த குழந்தைங்களோட ஆசீர்வாதத்துல தான் அந்த கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. இங்க உள்ள ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆதரவில்லாத அனாதை குழந்தைங்க இல்ல, எல்லாமே அந்த கர்த்தரோட குழந்தைங்க. இங்க உள்ள குழந்தைங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ஆதரவில்லாம இருக்கிற யாருமே அனாதைங்க கிடையாது. எல்லாமே அந்த கர்த்தரோட குழந்தைங்க தான். ஆதரவில்லாம இந்த உலகத்துல பிறக்கிற யாருக்கா இருந்தாலும் சரி, அந்த கர்த்தர் நிச்சயமா அவங்களுக்குன்னு ஒரு உறவு, அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவை கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படி இந்த குழந்தைங்களுக்கு அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு உறவு, அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆதரவு தான் இந்த குழந்தைகள் காப்பகம். இங்க உள்ள 30 குழந்தைங்களும் இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்களுக்கு யாருமே இல்ல, நம்ம ஒரு அனாதைன்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. இங்க உள்ள குழந்தைங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சின்னு ஒன்னா ஒத்துமையா தான் வளர்றாங்க. இங்க வேலை செய்யற நாங்களும் இங்க உள்ள பிள்ளைங்களையெல்லாம் எங்க சொந்த பிள்ளைங்களா தான் பாத்துக்கிறோம். ஆனா என்ன, குழந்தைங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு மனசு இருக்குது. இருந்தாலும் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போட்டு நல்லா படிக்க வச்சு நல்ல துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கான வசதி தான் இல்லை. உங்களை மாதிரி யாராவது பிறந்த நாள் விசேஷம்னு குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டாதான் பிள்ளைங்க அன்னைக்கு நல்லா வயிறார திருப்தியா சாப்பிடுறாங்க. சில பேர் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து உதவுவாங்க, சிலர் பணம் கொடுத்து உதவுவாங்க. அந்த பணத்துல பிள்ளைங்களுக்கு வேண்டிய துணிமணி, பாட புஸ்தகம் எல்லாமே நாங்க வாங்கி கொடுப்போம். சிலர் குழந்தைங்களோட படிப்பு செலவையும் ஏத்துக்கிறேன்னு குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல பீஸ் எல்லாம் கட்டுவாங்க. அந்த மாதிரி உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க பண்ற உதவியில தான் இந்த குழந்தைகள் காப்பகம் இன்னும் ஓரளவுக்கு நல்லபடியா நடத்திட்டு வரோம். இன்னும் குழந்தைங்களுக்கு தேவையான உதவியை செய்யறதுக்கான மனசை எல்லாருக்கும் கொடுத்து குழந்தைங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த கர்த்தர் இதுக்கப்புறமும் கொடுத்து வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கையில நாங்களும் இருக்கோம். அதே மாதிரி எங்க பிள்ளைங்களும் அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க. அப்புறம் சார், நீங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐல? ஆமா சிஸ்டர். ஐயோ சார், உங்களை பாக்குறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கே வரணும்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேளையா நீங்களே எங்க ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க.
என்ன சிஸ்டர், எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்னு நினைச்சீங்க? என்ன விஷயம்? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமா சார், இங்க உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்புக்கு தேவையான செலவை சிலரெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க. அதை வச்சு ஓரளவுக்கு நாங்க நடத்திட்டு வரோம். ஆனா இங்குள்ள குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு விளையாட்டுல நிறைய ஆர்வம் இருக்கு. கிரிக்கெட்டு, கபடி, கொக்கோ அந்த மாதிரி நிறைய விளையாட்டுல திறமை உள்ள குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று கட்டணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுக்கான உதவி சரியா கிடைக்கல. அதான் சரி, கவர்மெண்ட்ல சொல்லி அதுக்கான ஹெல்ப் ஏதாவது கேட்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதானே சிஸ்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்க கவர்மெண்ட்ல சொல்லி ஹெல்ப் கேட்கணும்னாலாம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் கிளப் தானே, அதை கட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ சார், இல்லை சார், ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாம் கட்டணும்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். நீங்க அரசாங்கத்துல சொல்லி எங்களுக்கு அதுக்கான நிதியுதவி வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். பரவாயில்ல சிஸ்டர், கவர்மெண்ட்ல சொன்னா அது சாங்ஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வர்ற அமௌண்ட்டால நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியும் பண்ண முடியாது. ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கொடுக்குறேன். முதல்ல ஸ்போர்ட்ஸ் கிளப்பா ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே சார், நீங்க சொல்றது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டுறதுக்கு தொகை கொஞ்சம் அதிகமாகும். முழு தொகையும் நீங்களே கொடுக்கணும்னு இல்லை சார், நீங்க அதுல பாதி தொகை கொடுத்தாலும் போதும். நான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். அவங்களும் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நான் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிச்சுக்கிறேன். இல்ல சிஸ்டர், மொத்தமா எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க, அதை நானே கொடுக்குறேன். வேற யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது செலவுக்கு வச்சுக்கோங்க. சார் ரொம்ப நன்றி சார், இவ்வளோ பெரிய உதவி நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல சிஸ்டர், இல்லைனாலும் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்தேன். ஆனா குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. அதான் சரி, பணமா கொடுத்தா நீங்க அவங்களுக்கு ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படி நான் பண்ணாம இருப்பேன்? குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டுறது என்னோட பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் இன்னைக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்தாங்க சிஸ்டர், இந்த செக்கை வச்சுக்கோங்க. ஐயோ சார், எங்க குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டி கொடுத்து எவ்வளோ பெரிய உதவியை பண்ண போறீங்க. இப்போ இந்த பணமும் தரேங்கிறீங்க. வேணாம் சார், பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல சிஸ்டர், குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் கண்டிப்பா கட்டி கொடுப்பேன். ஆனா இந்த பணம் என் மருமகனுடைய பிறந்த நாளைக்காக இந்த குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணது. இதை வாங்கிக்கங்க சிஸ்டர். சரிங்க சார், இவ்வளோ தூரம் சொல்றீங்க. மேடம். என்ன எஸ்தர்? மேடம், அது காலையில புதுசா ஒரு குழந்தை வந்ததில்ல மேடம், அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு மேடம். ஐயோ, இடையில கொஞ்ச நேரம் தூங்கிச்சே, குழந்தை முழிச்சுக்குச்சா? ஆமா மேடம், இப்பதான் முழிச்சு ஒரே அழுக மேடம். சரி, நீ குழந்தை எடுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். சார் ஒரே நிமிஷம் சார். இன்னைக்கு காலையில எங்க ஆசிரமத்துக்கு புதுசா ஒரு குழந்தை வந்தது. பிறந்து 5-6 மாசம்தான் இருக்கும். ஆனா அம்மா அப்பா இல்லைன்னு தெரிஞ்ச ஒருத்தர் கொண்டு வந்து சேர்த்தாரு. ஐயோ, என்ன சிஸ்டர் சொல்றீங்க? 6 மாச குழந்தைனா ரொம்ப சின்ன குழந்தையாச்சே. அம்மா அப்பா இல்லங்கிறீங்க. அந்த குழந்தையோட அம்மா அப்பாக்கு என்னாச்சு சிஸ்டர்? அதெல்லாம் தெரியலம்மா. அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு, யாரோட குழந்தை, சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் இல்லையா, அந்த குழந்தைய பார்த்துக்கலையா, எதுவும் தெரியல. ஒருத்தர் தெரிஞ்ச குழந்தை, இந்த குழந்தைக்கு யாருமே இல்லை, உங்கள் ஆசிரமத்தில் சேர்த்துக்குவீங்களான்னு கொண்டு வந்து கேட்டார். என்றைக்குமே எங்கள் ஆசிரமத்துக்கு வர குழந்தைங்கள நாங்கள் வேண்டான்னு சொல்கிறதில்ல. அது யாரோட குழந்தையா இருந்தாலும் சரி, அது எங்கள் ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது எங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை. அந்த கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு புதுசாக ஒரு உறவை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாருன்னு அந்த குழந்தைய நாங்கள் மனசார ஏற்றுக்குவோம். அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு யார் இருக்கா, அம்மா அப்பா யாருன்னு எதை பற்றியும் நாங்கள் கேட்கல. ஆதரவில்லாத குழந்தைன்னு சொன்னதும் எங்கள் ஆசிரமத்தில் சேர்த்துக்கிட்டோம். குழந்தையோட பேர், ஊர், அம்மா அப்பா எதுவுமே தெரியலை. கொண்டு வந்து கொடுத்தவர் இதுக்கப்புறம் இந்த குழந்தைய தேடி யாருமே வரமாட்டாங்க, இந்த குழந்தைய பார்த்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. எப்போவுமே இந்த ஆசிரமத்துக்கு வர குழந்தைங்க 2 வயசு 3 வயசு குழந்தைங்களா இருக்கும். அப்போ நாங்கள் ஏதாவது பொம்மை விளையாட்டு பொருளெல்லாம் காமிச்சு கூட உள்ள குழந்தைங்களோட விளையாட விட்டு அப்படியே அந்த குழந்தைங்கள சரி பண்ணிடுவோம். ஆனால் இந்த குழந்தை பாவம் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அது தாய்ப்பாலுக்காக ஏங்குது. அப்பா அம்மாவோட அரவணைப்பு இல்லாமல் பாவம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தைய எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. காலையில தான் அந்த குழந்தை வந்ததும் ஒரே அழுக. அப்புறம் பால் கொடுத்தப்பவும் குடிக்கல, அப்படியே அழுது தூங்கிடுச்சு. அப்புறம் இப்போ முழிச்சு திரும்பவும் அழுதுகிட்டு இருக்கு. இனி அந்த கர்த்தர் தான் அந்த குழந்தைக்கு துணையா இருந்து அந்த குழந்தைய சரி பண்ணணும். ஆனால் அந்த குழந்தை ரொம்ப ராசியான குழந்தை. அந்த குழந்தை இந்த ஆசிரமத்துக்கு வந்த நேரம் தான் நீங்கள் இவ்வளோ பெரிய உதவியை எங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணுறேன்னு எங்கள் ஆசிரமத்துக்கு நீங்களே தேடி வந்திருக்கீங்க. அதனால நீங்கள் செக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதை அந்த குழந்தை கையிலேயே கொடுத்துருங்க சார். ஏன்னா அந்த குழந்தையோட அதிர்ஷ்டம் தான் அந்த கர்த்தர் உங்களை இந்த ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் சார், அவங்க குழந்தைய எடுத்துட்டு வருவாங்க, குழந்தை கையில் கொடுத்துருங்க.
ஐயோ பையன் அழறானே. அது இங்க ஃபேன் கூட இல்ல, பையனுக்கு ரொம்ப வெக்கையா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அழறான் போல. அம்மா உள்ள ஆபீஸ் ரூம்ல ஃபேன் போட்டு உட்காருறீங்களா? இல்ல மேடம் பரவாயில்ல, அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, அவனுக்கு தூக்கமும் வந்திருக்கும், அதனாலதான் அழறான். டி சக்தி, செக் மட்டும் தானே கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்டா. நீ கையிலையும் தீரனையும் கூட்டிட்டு போய் வண்டியில ஏசி போட்டு உட்கார்ற, நான் வரேன். சரிடா மச்சான், நாங்க வண்டியில இருக்கோம், நீ செக் கொடுத்துட்டு வந்துரு. மேடம் அப்ப நாங்க வரோம் மேடம். சரிங்க சார், குழந்தை வேற அழறான், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க சார். சரிங்க மேடம், நாங்க வரோம். மச்சான் சாவி குடுறா. இந்தடா சக்தி, நீங்க வண்டியில இருங்க, நான் செக்க கொடுத்துட்டு அப்படியே கூட்டு வரேன். சரிடா. எப்போ காலையில நிறைய பச்சைக்கறி வண்டி வாரு, இன்னைக்கு ஒரு பச்சைக்கறி வண்டியும் காணல. சின்னவன நண்டு குட்டியா அங்க தட்டி விட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க. நமக்கு இங்க காலையில விட்டு பருப்பு சோறு தான் இருக்கு. அந்த பருப்பு சோத்தை மட்டும் திங்கிறதுக்கு நல்லாவே இருக்காது. என்னத்தையாவது காய வாங்கி பொரியலாவது பண்ணுவோம்னு பார்த்தா இந்த காய்கறி வண்டிக்காரனையும் காணல. சரி நீ என்ன செய்ய, முட்டை என்னத்தையாவது பொரிச்சு திங்க வேண்டியதுதான். பாட்டி அதான் வாமா வள்ளி, அன்னைக்கு போனது ஆளையே காணல, மாட்டுல காணாமட்டு வந்த. என் பேரங்கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்தியா? மாட்டுல கிடைச்சிட்டா? என்னாச்சு? அது கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் குடுக்கல, அதுக்குள்ள மாட்டுல கிடைச்சிருச்சு பாட்டி. கிடைச்சிருச்சா? எங்க இருந்து கிடைச்சது? அது நான் தூங்கும் போது பெட்ல தான் விழுந்திருக்கு, தலையணி கடியில இருந்துச்சு. அட தலையணி கடியில மாட்டுல வச்சுக்கிட்டு தான் காணாமட்டு வந்து என் பேரங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நின்னியாக்கு. நல்ல வேளை கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாலே கிடைச்சிட்டு, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் மாட்டுல வீட்ல தான் இருக்குன்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, சும்மா நேரத்தை வீணடிக்கிறேன்னு சொல்லி என் பேரன் டென்ஷன் ஆயிருந்திருப்பேன். ஆமா, இல்லாட்டி மட்டும் உங்க பேரன் டென்ஷன் ஆகாமையேவா இருக்காரு? அவர் எப்பவுமே டென்ஷனா வெறப்பாதானே இருக்காரு. நானும் நீங்க இந்த ஊருக்கு வந்த 3 மாசத்துல ஒரு தடவையாவது உங்க பேரன் சிரிச்சு பாத்துடலாம்னு பாக்குறேன், பார்க்க முடியலையே. ஒரு தடவை கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு, எப்பவுமே வெறப்பாவே இருக்காரு. இந்த அம்மா வள்ளி, என் பேரன் வெறப்பா இருந்தா உனக்கு என்ன, உரப்பா இருந்தா உனக்கு என்ன? அவன் சிரிச்சு நீ எடுத்துக்க பாக்கணும். அது ஒண்ணும் இல்ல, சும்மா சொன்னேன். சரி சரி, அப்புறம் என்ன அன்னைக்கு மீன் கொண்டாந்து இன்னைக்கு என்ன கொண்டாந்துருக்க? இது பொன்னங்கண்ணி கீரை, மருந்தெல்லாம் அடிக்காம எங்க தோட்டத்திலேயே விளைஞ்சது, அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கீரையா? பரவாயில்லையே, நானும் காய் என்னத்தையாவது வாங்கி பொரியல் பண்ணுவோம்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி நீ கீரை கொண்டாந்துருக்கிய, கீரை செஞ்சிருவான் கொடு. இந்தாங்க பாட்டி, கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்துல வெளியில எல்லாம் போயிட்டு வரும்போது உடம்பு சூடாயிடும். இந்த மாதிரி கீரையெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டாதான் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். அதுலயும் உங்க பேரன் வேற இல்லாட்டியே ரொம்ப சூடா இருக்காரு, அவருக்கு கீரையெல்லாம் செஞ்சு கொடுங்க, அப்பதான் கொஞ்சம் கூல் ஆவாரு. அப்ப இவன் நமக்கு கீரை கொண்டாடல. இந்தாமா வள்ளி, அப்ப நீ கீரை எனக்கு கொண்டாடல, என் பேரனுக்கு கொண்டாந்துருக்க. அது இல்ல பாட்டி, உங்க பேரனுக்கு, உங்களுக்கு, அப்புறம் உங்க வீட்ல இருக்கிற குட்டி பாப்பாக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். நீ நல்லா சேர்த்து கொண்டு வந்திருக்கிறது தெரியுதுமா? ஆமா, நானும் அன்னையில பிடிச்சு கேட்கணும்னே தான் நினைச்சுக்கிட்டு கிடக்கேன். நான் இங்க வந்ததுல இருந்தே எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து அது வேணும் இது வேணும், கருவேப்பிலை வேணும், மல்லித்தலை வேணும், காப்பி பொடி வேணும்னு என்னத்தையாவது என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு தான் போவேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே இந்தாங்க மீன் வச்சுக்கிடுங்க, கீரை வச்சுக்கிடுங்க, அதை வச்சுக்கிடுங்க, இதை வச்சுக்கிடுங்கன்னு என்னத்தையாவது வந்து குடுக்கறியே, என்ன விஷயம்? என்ன பாட்டி இது, வாங்கினாலும் வாங்கிட்டே போறேன்னு சொல்றீங்க, கொண்டு வந்து கொடுத்தாலும் என்னத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தேன்னு கேக்குறீங்க. நீ சும்மா கொடுத்தா பரவாயில்லையே, எப்பவுமே என் பேரனுக்குன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்க. அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, சரி இந்த மாதிரி எதையாவது கொடுத்து வாங்கி கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டா தானே பழக முடியும், அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. அதத்தான் நானும் கேட்கேன், எங்க கூட பழகி நீ என்ன செய்ய போற? இது என்ன கேள்வி? இப்போ உங்களுக்கு கீரை கொண்டு வந்து கொடுத்தது தப்பாக்கு, அந்த கீரை கொடுங்க, நான் போறேன். ஐயா இருமா வள்ளி, என்ன அதுக்குள்ள உனக்கு கோவம் வந்துருச்சாக்கு? பின்ன பாட்டி, ஏதாவது வாங்கிட்டு போகும்போது கூட எதுவுமே சொல்லாம இந்தா வச்சுக்கோன்னு கொடுப்பீங்க. ஆனா இப்ப சரி எப்பவுமே வாங்கிட்டே இருக்கமே, நம்மளும் கொஞ்சம் கொடுப்போம்னு எதையாவது கொண்டு வந்து கொடுத்தா 1008 கேள்வி கேக்குறீங்க. ஐயோ சரிம்மா, நீ கொண்டு வந்து கொடு, நான் ஒன்னும் கேட்கல, ஆனா எனக்கு ஒண்ணு கேட்கணும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன பாட்டி, என்ன கேட்கணும்? இல்ல, எப்ப என்னத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் என் பேரனுக்குன்னு சொல்லி குடுக்கியே, உனக்கு என்ன என் பேரன் நம்பிட்டு பிடிச்சிருக்காக்கு? சும்மா வள்ளி, என்ன என் பேரன் பிடிச்சிருக்கான்னு கேட்டா பதில் சொல்லாம இப்படி முட்டை முட்டை முழிச்சிட்டு கிடக்க. அது அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. எதுவும் இல்லையா? இந்த அம்மா வள்ளி, இந்த பாட்டிக்கு வயசாயிட்டு கண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு கண்ணு நல்லா தெரியும். நீ என்னத்துக்கு முழிக்க, என்னத்துக்கு என் பேரனுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கன்னு எனக்கு தெரியும்.
எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியாம. அட சொல்றதுக்கு என்னதுக்கு தயக்கம்? என் பேரனை பிடிக்கும்டா, உங்க பேரனை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல பாட்டி, அது அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஏதாவது தப்பா நினைப்பீங்களோன்னு. அட என்னத்துக்குமா தப்பா நினைக்கணும்? கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கூட இருக்கிறவன பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் தப்பா நினைக்கணும். ஆனா என் பேரனுக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சே தவிர பொண்டாட்டி அவன் கூட இல்லையே. அவதான் என் பேரன் கூட வாழ மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டாளே. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என் பேரன் ஒரு பிள்ளையா ஆசாசியா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவன் என்னடானா என் பேரன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவ போய் இன்னத்துக்கு அவ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வாழ்க்கை குடும்பம் மட்டும் நல்லா இருப்பாளாட்டு இருக்கு. ஆனா என் பேரன் தான் இன்னும் போனவளை மறக்க முடியலன்னு சொல்லி அவளையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு கிடக்கான். வேற கல்யாணம் பண்ணிக்கிறாண்டாலும் கேட்க மாட்டேங்கான். ஐயோ, என்ன பாட்டி சொல்றீங்க? அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அவங்களே நினைச்சிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரா? பொண்டாட்டி கூட இருக்கும்போதே பொண்டாட்டிக்கு தெரியாம வேற பொண்ணை பாக்குறவங்க இருக்கிற இந்த காலத்துல பொண்டாட்டி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அவங்களே நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்காரு. அதாமா வள்ளி, என் பேரனோட குணம். விட்டுட்டு போனவளை நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு கிடக்கான். அவனோட அழகுக்கும் வசதிக்கும் அவனுக்கு இப்ப இருக்கிற வேலைக்கும் அவனுக்கு எத்தனை பொண்ணுக்கு வேண்டும்னு சொல்லு நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வருவாவோ. ஆனா எத்தனை பொண்ணை பார்த்தாலும் எனக்கு வேண்டாம், நான் வேற பிள்ளைய பார்க்க மாட்டேன், கெட்டிக்கிட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கேன். நானும் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்து பார்த்து மடுத்துட்டேம்மா. எந்த பிள்ளைய பார்த்தாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னே சொல்லிட்டு கிடக்கான். எனக்கும் என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் தெரியலம்மா. இங்க என் பேரனுக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சே தவிர அந்த பிள்ளையும் இவனும் சேர்ந்து வாழ கூட ஆரம்பிக்கலம்மா. அந்த பிள்ளை கழுத்துல தாலி மட்டும் தான் கெட்டுனா. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவன் பிரிஞ்சு போயிட்டான். ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியா ஒரு நாள் கூட வாழ்ந்ததில்ல பாத்துக்க. ஐயோ, என்ன பாட்டி சொல்றீங்க? தாலி மட்டும் தான் கட்டியிருக்காரு, சேர்ந்து வாழவே இல்லைன்னு சொல்றீங்க. வெறும் தாலி கட்டினதுக்காகவா அவங்கள மறக்க முடியலன்னு சொல்லி அவங்களே நினைச்சிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு? அட ஆமாமா வள்ளி, அந்த கொடுமையை நான் என்னத்த சொல்ல? கேட்டா காதலுங்க கத்திரிக்காய்ண்டா எனக்கு ஒன்று விளங்கல. இங்க அருமா வள்ளி, நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன். எத்தனை பொண்ணு பார்த்தாலும் என் பேரனை பத்தி சொல்ல இல்ல, அவன் போட்டோ காமிக்கையில எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாவோ. ஆனா இந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட போய் என்னத்தையாவது பேசி கல்யாணம் வேண்டாம்னு அந்த பிள்ளைகளே சொல்ல விட்டு போடுறான். அதுக்கு மேல என்னாலயும் ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா இப்ப நீ என் பேரனை பிடிச்சிருக்குன்னு சொல்றீல, உனக்கு என் பேரனை கட்டிக்கிட சம்மதமாமா வள்ளி? அது பாட்டி. என்னமா சொல்லு? ஏன்னா எனக்கு வேற பிள்ளைகள் எல்லாம் இனி பார்த்தாலும் அவன் என்னத்தையாவது பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்தி விடுவேன். ஆனா நீ தான், உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆனா என்ன, இப்ப என் பேர் அந்த பிள்ளையோட வாழல, தாலி மட்டும் தான் கட்டணும்னாலும் அதுவும் கல்யாணம் தானே. ஏற்கனவே கல்யாணமான பையன் சொன்னா உங்க வீட்டுல சம்மதிப்பாவளோ என்னவோ. அது பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் வீட்டுல என் அம்மா கிட்ட நான் பேசிக்குவேன். என் அம்மா தான் சம்மதிப்பாங்க. உன் அம்மா சம்மதிப்பாங்கண்டா? அப்ப உனக்கு என் பேரனை கட்டிக்கிற சம்மதம் தானே? அது எனக்கு சம்மதம் தான். ஆனா அவர் தான் யாரையும் கட்டிக்க சம்மதிக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. ஆமா, அவன் சம்மதிக்க மாட்டான் தான். ஆனா நீ என் பேரனை கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவனை நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படியாவது சம்மதிக்க வச்சிடுவோம். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான் பாட்டி. ஐயோ, என் பேரனை கட்டிக்க